அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2024 எப்போது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர் வெளியிடுறதோடு மட்டும் இல்லாமல் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளும் திட்டமிட்டபடி நடைபெறணும். அதே மாதிரி காலி இடங்களில் அதிகமான அளவு நிரப்பணும் அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பம். நிச்சயமாக என்னுடைய சார்பாகவும் டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு டிஆர்பி வருடாந்திர அட்டவணை வெளியிடணும். அதே போல் ஏற்கனவே இருக்கிறதுலே பெண்டிங் இருக்குது, விரைந்து எல்லா தேர்வுகளையுமே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கோரிக்கை வச்சுருக்கேன். நீங்களும் எல்லாருமே கோரிக்கை வைங்க. நிறைய தரப்பில் இருந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம பார்க்கலாம். கடந்த ஆண்டு 7 அறிவிப்புகள் நிலுவையில் உள்ள நிலையில் டிஆர்பி வருடாந்திர தேர்வு கால அட்டவணை வெளியீடு எப்போது? பணிகளில் மெத்தனம் காட்டுவதாக பட்டதாரிகள் அதிருப்தி. இது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. இப்போ டிஆர்பி மறுசீரமைப்பு நடவடிக்கை எடுத்தாங்க. நிறைய ஆட்கள் நியமனம் பண்ணாங்க, போர்டே ரீக்ரியேட் பண்ணாங்க. நம்ம எல்லாமே சந்தோஷப்பட்டோம். ஸோ இனிமேல் எல்லாமே அதிக நாட்கள் தேவைப்படாது. ஒரு தேர்விற்கான அறிவிப்பு கொடுத்து நம்ம எக்ஸாம் நடத்தி கிட்டத்தட்ட எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து ஒரு 2 மாதத்திற்குள்ளாக, அட்லீஸ்ட் ஒரு 45 நாளுக்குள்ளாக நம்ம எல்லா ப்ராசஸையும் முடிஞ்சு எல்லாருமே ஜாயின் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ மறுபடியும் மெத்தனமாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல. கண்டிப்பாக அதெல்லாம் நிச்சயமாக இந்த 2024 டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வெளியிடுவாங்க. 2024ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை எப்போது வெளியாகும் என பட்டதாரிகள் ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கின்றன. மேலும் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட தேர்வு அட்டவணையில் இடம்பெற்ற 9 அறிவிப்புகளில் 1 மட்டுமே டிஆர்பி தேர்வு நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அது பிஇஓ எக்ஸாம் மட்டும்தான். தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள், அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள் அதாவது பிஇஓ, மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனர்கள் எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். எல்லாமே டிஆர்பி மூலமாக நமக்கு எடுக்கிறாங்க. அது மட்டுமின்றி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 அதுவுமே டிஆர்பி தான் நடத்துகிறாங்க. ஓராண்டில் என்னென்ன போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும், அவற்றுக்கான அறிவிப்புகள் எப்போது வெளியிடப்படும், தேர்வுகள் எப்போது நடைபெறும் என்பன உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய வருடாந்திர தேர்வு அட்டவணையை டிஎன்பிஎஸ்சியை போல் டிஆர்பியும் ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக தான் தொடர்ந்து நமக்கு இந்த ஆனுவல் பிளானர் வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையில் டிசம்பர் மாதத்திலேயே வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் டிசம்பர் முடிந்து 2024ஆம் ஆண்டு பிறந்தும் இன்னும் டிஆர்பி வருடாந்திர தேர்வு அட்டவணையை 2024க்கு வெளியிடவில்லை. இதனால் அரசு பள்ளி ஆசிரியர் பணிக்கு தயாராகி வருவோரும் டெட்டு தேர்வுக்கு படித்து கொண்டிருப்போரும் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகியுள்ளன. இதில் வேடிக்கை என்னவென்றால், கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட டிஆர்பி தேர்வு அட்டவணையில் மொத்தம் 9 அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன. அவற்றில் வெறும் 2 அறிவிப்புகள் பிஇஓ தேர்வு, அப்புறம் இப்போ இந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு மட்டுமே நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஒன்றுக்கு கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு, இன்னொன்று நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதிலும் பிஇஓ தேர்வு மட்டுமே நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிப்ரவரி மாதம் தேர்வு நடைபெற உள்ளது. கடந்த ஆண்டு தேர்வு அட்டவணையில் இடம்பெற்றிருந்த அரசு கலை அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு, இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு, அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு, அரசு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டதாரி தேர்வு, டெட் தேர்வு ஆகிய 7 தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் இன்னும் நிலுவையில் உள்ளன. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அதாவது MCTA விதிமுறையின்படி டெட் தேர்வு ஆண்டுக்கு 2 தடவை நடத்தப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் டெட் தேர்வு நடத்தப்பட்டது. 2023 தேர்வு அட்டவணையின்படி புதிய டெட் தேர்வுக்கு கடந்த டிசம்பர் மாதத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு வருகின்ற மார்ச் மாதம் தேர்வு நடத்தப்பட வேண்டும். ஆனால் டெட் தேர்வுக்கு இன்னும் அறிவிப்பே வெளியிடவில்லை. மறுபுறம் சிடெட் எனப்படும் மத்திய டெட் தேர்வு திட்டமிட்டபடி ஆண்டுக்கு 2 தடவை நடத்தப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி என அனைத்து தேர்வு வாரியங்களும் 2024ஆம் ஆண்டிற்கான தேர்வு அட்டவணையை முன்கூட்டியே வெளியிட்ட நிலையில் டிஆர்பி எப்பொழுது தேர்வு அட்டவணையை வெளியிடும் என்று அரசு பள்ளி ஆசிரியர் பணிக்கு தயாராகி வருவோரும் டெட் தேர்வுக்கு படித்து கொண்டிருப்போரும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு நிலுவையில் உள்ள 7 அறிவிப்புகளுடன் புதிய அறிவிப்புகளையும் சேர்த்து 2024ஆம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை டிஆர்பி விரைந்து வெளியிட வேண்டும் என்று தேர்வர்களின் எதிர்பார்ப்பாகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நிகழக்கூடிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.